பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். உம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சியும். தேவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர், ரட்சிக்கிற கர்த்தர். இந்த கால வேளையில் எந்தெந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு என்பது விடுதலை. எந்தெந்த சூழ்நிலைகளில் சிக்கி இருக்கிறீர்களோ, எந்தெந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வர முடியாமல் உங்கள் சொந்த பிரயாசத்தில், உங்கள் முயற்சியில் நீங்கள் இதுவரை எடுத்த எல்லா பிரயாசங்களில் இருந்தும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியல, கடனோ வேலையோ வேலை பழுவோ, துயரங்களோ துன்பங்களோ பலவீனங்களோ வியாதிகளோ whatever it may be, எதிலிருந்து உன்னால் வெளியே வர முடியலையோ அந்த காரியத்தை இந்த கால வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லி செபிக்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தின் மேல், இந்த பலவீனத்தின் மேல், இந்த போராட்டத்தின் மேல் ஆண்டவர் முகத்தை எனக்கு மேல் பிரகாசிக்க பண்ணி எனக்கு உம்முடைய கிருபையினாலே என்னுடைய ரைட் இல்லை ஆண்டவரே, நான் குறை உள்ளவன், எனக்குள்ள அதிகாரம் என்று சொல்ல ஒண்ணுமில்லை ஆண்டவரே, என் பலவீனம், ஆனால் உம்முடைய கிருபையினாலே என்னை விடுதலை ஆக்கும், உம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சியும், உம்முடைய கிருபையினாலே இந்த துயரத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும். ஆண்டவரை நோக்கி பார்க்க. ஆமென். சங்கீதக்காரனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர், அவனுடைய துயரங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர், சத்துருடைய ஆயுதங்களிலிருந்து அவனை தப்புவித்து பாதுகாத்தவர், உன்னையும் பாதுகாப்பார். இந்த கால வேளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, எல்லாரும் உம்முடைய முகம் என் மேல் பிரகாசமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். என்னை ரட்சியும் கிருபையினால். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் உம்முடைய கரங்களில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நீக்கி விடுவிக்கிற ஒரு தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய முக பிரகாசம் இதை கேட்கிற யாவர் மேலும் பிரகாசிப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரகாசம் வெளிப்பட, அவர்களுடைய சமாதானம் கொடுத்து கிருபையினால விடுதலை ஆக்குங்கப்பா. உம்முடைய கிருபை மாறாத, குறையாத, விலகாத அந்த தெய்வ கிருபையால் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும் அற்புதங்களை காணச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, விடுதலையாக்குவாரா. God bless you. Praise the Lord. Praise the Lord.